மண்ணின் வாசனை, காலையில் கோழி கூவும் சத்தம், மரநிழலில் அமர்ந்து பேசும் மனிதர்கள். வசதி குறைவாக இருந்தாலும் அன்புக்கு குறைவே இல்லை. இப்படி ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தில் திடீரென்று ஒரு நாள் நோய், பயம், வறுமை. வீதிகள் அமைதியானது. சிரிப்புகள் கதவுக்குள் அடங்கி போனது. அடுப்பின் புகை கூட மெதுவாகத்தான் எரிந்தது. முழு கிராமமே கண்ணீரில் மூழ்கியது. பசியை தணிக்க பக்கத்து வீட்டில் கூட கேட்க முடியாத நிலை. ஒரு நாள் அதிகாலையில் மரநிழலில் ஒரு ஒளி தோன்றியது. காற்றில் குங்கும வாசனை. அம்மன் வந்து அவர்கள் முன்னால் நின்றாள். பயத்தில் நடுங்கி நின்ற மனம் அமைதியானது. நான் இருக்கேன் என்று சொல்வது போல் தோன்றியது. அம்மன் காலடி பட்டவுடன் நம்பிக்கை பிறந்தது. கண்ணிலிருந்து கருணை புறப்பட்டது. அந்த நொடியில் பயத்தில் குனிந்த தலை நிமிர்ந்தது. கண்ணீரில் மூழ்கிய மனசு தீ போல எழுந்தது. என்னை காப்பாற்ற யாருமில்லை என்ற மனதில் நம்பிக்கை துளிர்விட்டது. ஒவ்வொரு மூச்சிலும் அம்மனின் காலடி ஒலி கேட்டது. அவள் கரம் மண்ணை தொட்டவுடன் உலர்ந்த நிலத்தில் நீர் ஊறியது. மேகங்கள் இருண்டது. வானம் மழையை பொழிந்தது. மக்களின் முகத்தில் அப்போதுதான் சிரிப்பே வந்தது. கால்வாய்களில் நீர் ஓடத் தொடங்கியது. வயல்வெளியில் பச்சை பசேலென பயிர்கள் தலை தூக்கி வளரத் தொடங்கியது. வீடுகளில் பசிப்பிணி விலகியது. அம்மனின் அருளாசி அத்தனை உள்ளங்களையும் நிரப்பியது. அவள் காட்சி கொடுத்தவுடன் இருள் விலகியது. ஒளி பரவியது. அந்த வெளிச்சத்தில் மக்கள் நடக்கத் தொடங்கினார்கள். நம்பிக்கை முகத்தில் மின்னத் தொடங்கியது. எங்களை காப்பாற்றி விட்டாள் என்ற புன்னகை மலர்ந்தது. அதனால் அவளை பொன்னழகு நாச்சியம்மன் என்று கொண்டாடினார்கள். முழு மனக்கலக்கத்தையும் மாற்றிவிட்டாள் அம்பிகை. தாயின் அரவணைப்பு சக்தியை கொடுத்தது. தலையை சாய்க்க ஒரு தோள் கிடைத்த உணர்வு. ஒரு தாய் தேற்றுவது போல உணர்ந்தார்கள் மக்கள். புதுக்கோட்டை, மதுரை, திருநெல்வேலி என்று பல இடங்களில் அழகு நாச்சியம்மன் கோவில் இருக்கிறது. சிலருக்கு இவள் குலதெய்வமாகவே இருக்கிறாள். தை மாதத்தில் இவளுக்கு சிறப்பு பூஜைகள் நடக்கிறது. அதிகாலையில் எழுந்து நீராடி பூஜை அறையை சுத்தம் செய்து செம்பருத்தி, ரோஜா மலர்களால் அலங்கரித்து விளக்கேற்றி அம்மா என்று அழைத்துப் பார். வெல்லத்தோடு பால் சேர்த்து நெய்வேத்தியமாக படைத்து நன்றி அம்மா என்று சொல்லிப்பார். அவள் தாயாக உன் அருகில் வந்து நிற்பது உறுதி. நன்றி.